பயோசிஸ்டம் டெக்னாலஜி ஸ்பாட் 3. அப்போ இன்றைக்கு நாங்கள் பயோசிஸ்டம் பற்றின 3வது நிலைய சோதனையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலாவது ஸ்பாட்டை பார்த்தோம்னு சொன்னால் ஏபிசிடி என்ற 4 மாதிரிகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாதிரிகள் இருந்தும் உங்களுக்கு எளியாக ஏபிசிடி ஆகியவற்றை பெயரிட்டு ஒவ்வொரு பாகத்தினதும் ஒவ்வொரு தொழில்கள் வீதம் தருக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏ வந்து வலிச்சில்லு அல்லது வந்து வலிச்சில்லு என்று சொல்கிறோம். நாங்கள் இது வந்து எரிபொருள் தகனத்தால் ஆடு தண்டிற்கு குறுக்கே கிடைக்கும் சக்தியை கிளச் வரை பிடிவரை ஊடு கடத்தும். சரிதானே? அடுத்தது பி வந்து இயக்க வழங்கி தண்டு கேம்ப் சாஃப்ட் என்று சொல்கிறோம். நாங்கள் இது வந்து வால்வுகள் திறத்தல் மூடுதலில் பங்கு கொள்ளும். அடுத்தது வந்து சி வந்து எரிபொருள் பூர்த்தி பம்பு இன்ஜெக்டர் பம்புன்னு சொல்கிறோம். நாங்கள் இது வந்து அந்த சிலிண்டருக்குள்ள உருளைக்குள்ள உயர் அமுக்கத்தில் டீசலை பூத்துறதுக்கு உதவும். டி என்று சொல்கிறது சுழட்டி தண்டு கிராங்க் ஸ்டாப். இது வந்து ஆடு தண்டுகள வலுவை சேகரித்து சுழற்சி பொறிமுறைக்கு சக்தியை வழங்குறதுல பங்களிப்பு செய்யுது. பிஸ்டன் இயங்கக்குள்ள வந்து அதில் உருவாகிற சக்தியை சுழற்சி சக்தியாக மாற்றி வலிச்சில்லு மூலம் அது வந்து கியருக்கு கடத்துது. இதுதான் முதலாவதுக்குரிய ஆன்சர். உலர்த்தி அல்லது டெசிகேட்டர் என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உலர்த்தி அல்லது டெசிகேட்டர் இதுக்கான பயன்பாடு என்று சொல்கிறது, நாங்கள் மண்ணை அவனுக்குள்ளே வச்சு உலர்த்தி எடுத்து அந்த மண்ணை நறுக்கிறதுக்கு முதல் ஆற வைக்கிறோம். நாங்கள் ஆற வைக்கிறதுக்கு இந்த டெசிகேட்டருக்குள்ளே வைத்து தான் நாங்கள் ஆற வைக்கிறோம். நாங்கள் ஏனென்று சொன்னால் வெளியில் வச்சு அதை ஆற வைக்கக்குள்ள வளிமண்டலத்தில் இருக்கிற நீராவியை அது உறிஞ்சக்கூடும். அப்போ இந்த டெசிகேட்டருக்குள்ளே வந்து சிலிக்கா ஜெல் போட்டு வந்து அங்கே ஈரழிப்பற்ற நிலை இருக்கும். அந்த நிலையில் உலர வச்சு தான் அதுக்கு பிறகு நாங்கள் நறுக்கிறோம். நாங்கள் இதில் அடியில் போடப்பட்டிருக்கிற பொருள் ரசாயனம் வந்து சிலிக்கா ஜெல். அடுத்தது பார்த்தா உங்களுக்கு ஏ என்று சொல்கிறது மணல், பி வந்து தும்பு, சி வந்து தும்புத்தூள், டி வந்து கருத்த தடித்த பொலித்தீன், இ வந்து மெல்லிய கருத்த பொலித்தீன், எஃப் வந்து பொலித்தீன் ஒளி ஊடுருவக்கூடிய தயாரிக்கிறதுக்கு மிக பொருத்தமான பொருள் 2ஐ பட்டியல்படுத்துக என்று சொல்லி அதில் ஒன்று வந்து நாங்கள் உரையாக பயன்படுத்துகிறது வந்து தடித்த கருப்பு பொலித்தீன். இது வந்து இலகுவில் கிளியாது வேர்விடல் தூண்டும். இதில் நாங்கள் உண்மையாக பயன்படுத்துகிறது வெளிப்புறம் வெள்ளையும் உட்புறம் கருப்பும் கொண்ட பொலித்தீன் தான் நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம். நாங்கள் அது இல்லாத பட்சத்தில் கருத்த தடித்த பொலித்தீனை நாங்கள் பங்கு இதெல்லாம். அடுத்தது இதுக்குள்ள நிறப்புற ஊடகமாக தென்னந்தும்பு பயன்படுத்துகிறோம். நாங்கள் இது வந்து நீரை அகத்துறிஞ்சிறது குறைவாக இருக்கிறதோட பாரமும் வந்து குறைவாக இருக்கும். இதில் வளர்க்குறதுக்கு உகந்த பயிர் வந்து வல்லாரை, சலாது, கங்குட் போன்றவை வந்து இதுக்குள்ள நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பொலித்தீன் கூடாரத்தில் படம் தரப்பட்டிருக்கிறது. அதில் 2 குறிக்கப்பட்டிருக்கு. ஒன்று புகு வாயில், அதாவது உட்பக்கமாக திறந்து போகக்கூடிய ஒரு வாயில். அடுத்தது வந்து அதில் இருக்கிறது வந்து சாதாரணமான பொலித்தீன் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. சரி, இதை வச்சு கொண்டு முதலாவது கேள்வி தரப்பட்டிருக்குது. இந்த தரப்பட்ட மாதிரி உருவில் அயன வலய பொலித்தீன் கூடாரம் என்ற கோட்டுப்படம் காட்டப்பட்டுள்ளது. இதில் காணத்தக்க பிரதான குறைபாடுகள் 2. அதில் முதலாவது பொதுவாக பொதுவான சாதாரண பொலித்தீன் பயன்பட்டிருக்கிறது. இங்கே வந்து பூச்சி வலைகள் காணப்படாமல் இருக்கிறது.
காற்றூட்ட தேவையான வசதி இல்லை. மற்றது உள்பக்கம் துறக்கிற வாயில் இருக்கிறதால அதுக்குள்ளே வந்து வெளிப்புறம் இருந்து காற்றுக்கள் போகலாம். அப்போ நுண்ணங்கிகளும் அதுக்குள்ளே போகலாம். இதால் ஏற்படுற பிரச்சனைகள் 3: பொலித்தீன் மறைப்பிட பாவன காலம் குறைவாக இருக்கும், வெப்பத்தை கட்டுப்படுத்துறது கடினமாக இருக்கும், சீராக காற்றூட்டப்படாமல் உள்ளுக்குள்ளே இருக்கும், அது வெப்பநிலையும் வந்து கூடுதலாக இருக்கும். மூன்றும் கேட்கப்பட்டிருக்கு. ஏயை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய், உலர்த்திய தேங்காய் சொட்டு, உலர்த்தப்பட்ட பால், தேங்காய் பால் போன்றவை பெறப்படும். பியை பயன்படுத்தி நிலக்கரி என்று சொல்லக்குள்ள சிரட்டக்கரி, அடுத்தது வந்து ஆக்டிவேட் கார்பன், அலங்கார பொருட்கள் போன்றவை இதிலிருந்து செய்யப்படும். டி வந்து யோக்கர். இதில் மாதிரி ஏக்கு பயன்படுத்துகிற நுட்ப முறைகள் 2 கேட்டு இருக்குது. அதே போல் பிசிடி ஆகிய மாதிரிகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு நட்காப்பு முறைகளை அடுத்தது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏ வந்து வெண்மிளகு, பி வந்து கருவாப்பட்டை. ஏவி ஆகியவற்றை பெயரிடுகின்றிருக்கு. வெண்மிளகும் கருவாப்பட்டையும். பியில் காணப்படுற ரசாயன சேர்வை ஏபி ஆகியவற்றின் ஒவ்வொரு பயன்பாடு வீதம் குறிப்பிடுக வந்திருக்கு. பியில் காணப்படுற ரசாயன சேர்வை சினமல்டிஐ. ஏயை பொறுத்த மட்டில் மிளகு எண்ணெய் உற்பத்தி, இது வந்து மருத்துவ ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது சமைக்கும் போது சுவைப்பியாக பயன்படுத்தப்படுது. கருவாயிலிருந்து கருவா எண்ணெய் உற்பத்தி, கருவா தேயிலை உற்பத்தி, கருவா தூள் உற்பத்தி, சினமல்டிஹைட் ரசாயனத்தை பிரித்து எடுக்கிறது, மற்றது உணவுக்கு சுவையூட்ட பயன்படுத்துறது. இது பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து வீபெல்ட். தொழிற்பாடு வந்து 2 சக்கர உழவு இயந்திரங்களில் என்ஜினில் உருவாக்குற சக்தியை வந்து கிளச் பகுதிக்கு கடத்துறதுக்கு இந்த வீவார் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது 3 வகையான புட்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த புட்களை வந்து இனங்காணணும். இதில் காற்பந்தாட்ட மைதானத்துக்கு பொருத்தமான புல்லினத்தை பார்க்கணும். அடுத்தது தரை அலங்கரிப்பில் வந்து பயன்படுத்துகிற மென்கூறாக பயன்படுத்துகிற புல்லினகத்துற நோக்கத்தை இதில் தந்திருக்கு. ஏபிசி மூலப்பொருட்களை பயன்படுத்தி நிர்மாணிக்கக்கூடிய பூங்காக்கூறு, அது வந்து வன்கூறு போல நாங்கள் நிர்மாணிக்கிறோம். அப்படி அதுக்கு உதாரணம் வந்து பாலங்கள், வேலிகள், பொய்கை, பாங்கு, சிலைகள், பூங்காக்கூடு,
குடில்கள், நீர்வீழ்ச்சிகள், வில் வளைவுகள் போன்றவற்றை நாங்கள் நிர்மாணித்து கொள்ளலாம். இதில் உறுதித்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து சீமெண்ட்.